ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நடந்த தமிழக அரசு ரேஷன் கடை ஜாபுக்கான இன்டர்வியூவில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ஜாப்பில் உங்களோட சேலரி எவ்வளவா இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுமையான தகவல் கிடைக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம ரேஷன் கடை ஜாப்பில் இன்றைக்கி என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ரேஷன் கடை ஜாபுக்கு நிறைய பேர் இன்டர்வியூ போயிட்டு வரணுங்க. போகாதவங்களுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரி டிசியா என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம். இப்போது அதை நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. பிஎஸ்டிஎம் இல்லை, அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்பல்சரி ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக அது தேவைப்படும். அடுத்தனா பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் டாக்குமெண்ட், அதாவது டிசி மார்க் ஷீட்டு இருக்கும் இல்லையா, அதாவது சேல்ஸ்மேன்னா அதுக்கு நீங்கள் 12th கொடுத்து அப்ளை பண்ணுங்க. பேக்கர்னா 10th. நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணியிருக்குங்க அதுக்கான டிசி ப்ளஸ் உங்களோட மார்க் ஷீட் ஒரிஜினல் நீங்கள் கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும். அதோடு தவிர்த்து நீங்கள் ஒரு 2 செட்டு நீங்கள் ஜெராக்ஸும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கான ஒரு ப்ரூஃப், அதாவது உங்களோட ஆதார் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி இல்லை டிரைவிங் லைசன்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கான ஒரு ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் உங்களோட டிசி அது எடுத்துகிட்டு போகணும். 10th 12th ஒரிஜினல். நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கேட்டிருந்தீங்க பிஎஸ்டிஎம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் பிஎஸ்டிஎம் கொடுத்துருந்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணுமா இருக்கும். நீங்கள் விடோ கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க, நீங்கள் விடோக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுமா இருக்கும். இதே நீங்கள் மாற்றுத்திறனாளி அதுக்கான டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் ஒரு 2 ஃபோட்டோ வேணால் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அரசு அதிகாரியாக நீங்கள் ஒரு இடத்துல கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலேருந்து என்ஓசி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போகணும். இதே நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஆல்ரெடி நீங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஓகே, இல்லாதவங்க நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இதில் எதுவும் எக்ஸ்கியூஸ் கேட்டிங்க, என்கிட்ட இது இல்லை நான் 2 நாள் கழித்து தரேன், 1 வாரம் கழித்து தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. உங்கள் கையில் என்ன டாக்குமெண்ட் நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக மறக்காமல் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு எடுத்துகிட்டு போகிறீங்க. நாளைக்கு இன்டர்வியூக்கு போகிறீங்க, இன்றைக்கி நைட்டே அதுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்டும் எல்லா டிசி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்க. அது ஒரிஜினல் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இப்போ முன்னாடியெல்லாம் நமக்கு இது QR கோடு இல்லாமல் தருவாங்க. இப்போல்லாம் QR கோடோட வருது. நீங்கள் பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னாலும் ஓகே, இல்லை இப்போ QR கோடோட வர அந்த சர்டிஃபிகேட்னாலும் ஓகே. எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க. வாங்க, இன்றைக்கி நம்ம ரேஷன் கடை ஜாப்பில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொது விநியோக திட்டத்தில் கட்டணம் இல்லாத உதவி தொலைபேசி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 1967. இது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். 2வது கொஸ்டின் தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளின் எண்ணிக்கை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். எல்லா இன்டர்வியூலையுமே இது கேட்டிருக்காங்க. அதாவது 4.99 லட்சம் ரேஷன் நியாய விலை கடைகள் தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்குதுங்க. 3வதாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. நமக்கு ஸ்மார்ட் கார்டு கொடுத்தாங்க இல்லையா, QR கோடோட ஸ்மார்ட் கார்டு கொடுத்தாங்கல்ல, அது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டாங்க அப்படின்னா 2017 ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து தொடங்கப்பட்டாங்க.
அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நியாய விலை கடைகளில் விலையில்லா பொருட்கள் வந்து என்னென்ன விலையில்லா பொருட்கள் வந்து வழங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரிசி எல்லாருக்குமே தெரிஞ்சது அரிசி. ஆனால் கோதுமையும் வந்து நமக்கு ஃப்ரீயாக தாங்க கொடுக்குறாங்க. அதை பற்றியும் வந்து கேட்டிருக்காங்க. அரிசி, கோதுமை இந்த 2மே வந்து நம்ம சேர்த்து சொல்லணுங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வந்து கட்டுனரின் பணி, அதாவது பேக்கரோட வேலை என்னென்னா, அவங்களோட வேலை எடை போடுதல். அதாவது பொருட்களை வந்து எடை போட்டு மக்களுக்கு கொடுக்குறது. அதுதான் வந்து கட்டுனரோட வேலை. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்து எல்லாருமே கேட்டிருக்காங்க, என்எஃப்எஸ்னால் என்னென்னா வந்து நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ங்க. என்எஃப்எஸ்னால் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா 7வது கொஸ்டின், ரேஷன் கடைக்கான மொபைல் ஆப் வந்து ரேஷன் கடைக்கான மொபைல் ஆப் என்னன்னு கேட்குறாங்க. டிஎன்பிடிஎஸ். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக மறக்காமல். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின் எல்லாருமே கேட்டிருக்காங்க, ரேஷன் கார்டின் வகைகள் வந்து 5. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்ஹெச் அப்படின்னா ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு, அதாவது முன்னுரிமை உள்ளவங்க அப்படின்னு வந்து அர்த்தம். பிஹெச்ஹெச் ஏஏஒய் அப்படின்னு இருக்கும். அது வந்து வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்க 35 கிலோ அரிசி வழங்குவாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா என்பிஹெச்எஸ் அப்படின்னா நான் பிஹெச்ஹெச் அப்படின்னா முன்னுரிமை இல்லாதவங்க. அதுக்கப்புறம் 4வதாக பார்த்திங்கன்னா என்பிஹெச்எஸ் அப்படின்னா வந்து அந்த கார்டுக்கு வந்து சுகர் மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க, சர்க்கரை மட்டும் அந்த கார்டுக்கு கொடுப்பாங்க. 5வது வகை பார்த்திங்கன்னா என்பிஹெச்என்சி அப்படின்னா அது வந்து நம்மளோட முகவரிக்கான மட்டும் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ரேஷன் கார்டாக வந்து இருக்கும். இதுதான் வந்து ரேஷன் கார்டுடைய 5 வகைகள். நம்ம ஆல்ரெடி அதுக்கான வீடியோ வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அதாவது ரேஷன் கடை ஜாப்பு சேலரியை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து உங்களுக்கு 15,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதே வந்து நீங்கள் ஒரு பேக்கராக இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களோட அலவன்ஸு, உங்களோட ட்ராவல் சார்ஜ் எல்லாமே சேர்த்து ஒரு 12,000 அந்த மாதிரி வந்து வரும். நீங்கள் 1 இயர் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வந்து கவர்மெண்ட்டே வந்து கொடுப்பாங்கங்க.